கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு லேட்டஸ்டான ப்ரோமோ வெளியாகிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபம் சீரியலுடைய ப்ரோமோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்ம தீபாவுடைய பிளான் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ தீபாவும் மீனாட்சி மைதிலி இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஐஸ்வர்யாவுடைய நாடகத்தை இதோடு நிறுத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக நீங்களும் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ஐஸ்வர்யாவும் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து உட்கார்றாங்க. ஸோ மீனாட்சி இவங்க கூட அப்போது பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் இருக்க அந்த டேப்லெட்ஸ் இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சியாக இருக்கவங்க வந்து சாப்பிடக்கூடிய டேப்லெட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிளான் போடுறாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு நர்ஸுக்கிட்ட நான் சொன்னவங்க இவங்கள தான் நீ வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஐஸ்வர்யாவோட உடம்புலேருந்து பிளட் எடுக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போது மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே அந்த நர்ஸும் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருக்காங்க. மீனாட்சிக்கு முடியல, ஸோ இவங்களை கொஞ்சம் வந்து பிடிக்கிறீங்களா, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ஆனால் இவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அக்கா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் மீனாட்சி இப்படி பண்ணுற, சரி வா கையை நீட்டு அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்கிட்ட வந்து பிளட் எடுக்கிறதுக்காக வந்து உட்கார்றாங்க. அப்போது மீனாட்சியுடைய கையும் ஐஸ்வர்யா கையையும் வந்து ஒரே இடத்துல வைக்கிறாங்க. அப்போது மீனாட்சியுடைய கையை பிடிச்சி நீட்டுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அப்போது அந்த சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தீபா சொல்கிறாங்க பிளட்டை அவங்க கையில் இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்கிறாங்க. நம்ம தீபா வந்து சைகையால் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரும் பார்த்திங்கன்னா சடனாக டக்குன்னு ஐஸ்வர்யாவுடைய கையில் அந்த இன்ஜெக்ஷனை குத்தி அப்போது அவங்க கையில் இருந்து பிளட்டை எடுத்துட்றாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிளட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம்